எனக்காக வெயிட் பண்ணுறாங்க இல்லையா? ஃபஸ்ட்டு நானே போயிட்டு எங்கேருந்து வர்றாங்க, அவங்க நேம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் தான் ரிசப்ஷன் ஏரியாவில் போயிட்டு கலெக்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு அங்கே பாண்டிங் எனக்கு அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகும். இப்போ சில சில பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு கேபினில் இருந்துட்டு அவங்கள ஒரு 5 ஹவர்ஸ் வெயிட்டிங் ஜோனுன்ற மாதிரி நான் சொல்லிட்டேன்னா, ஐ டோன்ட் நோ வெதர் அவங்க சாப்பிட்டாங்களா, சாப்பிடலையா எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மைன்யூட் டீட்டெயில்ஸை நான் அங்கேயே அட்டென்ட் பண்ணுறது அது தெரியல, அது அப்படியே வந்துருச்சு. ஸோ வந்த உடனே நான் கேபின்குள்ளாரெல்லாம் போய் உட்கார்றதெல்லாம் கிடையாது. டாக்டர்ஸ்னால் கேபின்னு எதுக்கு எனக்கு இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியல. ஹார்ட்லி ஐ கோ தேர். மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் என்னை பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெயிட்டிங் ஹாலில் எல்லா மதர்ஸு இல்லை மதர்ஸ் டு பி, ஃபாதர்ஸ் டு பி அவங்கள அட்டென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அலைன் பண்ணி அவங்கள எந்தெந்த ரூமில் அலோகேட் பண்ணுறதா இருக்கட்டும், இதுதான் இப்படி பண்ணி அங்கேருந்து டேக் ஓவர் பண்ணுறது தான். ஸோ ஃப்ரம் த மொமெண்ட் அவங்க ஸ்டெப் இன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இஃப் ஐ கிவ் 100%ங்கிறத தாண்டி ஐ டேக் தம் அண்டர் மை விங்ஸ். என்னோட இறகுகள் கீழே கொண்டு வர்றேங்கிறது தான். when I bring them under my wings, I take complete care.